கொள். உன்னை குறை கூறுபவர்கள் யாரும் உத்தமர் இல்லை என்பதை நினைவிற்கொள். மரியாதை இல்லாத இடத்தில் சற்று ஒதுங்கியே இரு. நாளை உன் மதிப்பு தெரிந்த பின் அவர்களே உன்னை தேடி வருவார்கள். அதுவரை சற்று பொறுமையாக இரு. புரிந்த பின் விலகிவிடுங்கள். இல்லையெனில் வார்த்தையாய் அல்லது மௌனமாய் இருந்து நம்மளை காயப்படுத்துவார்கள். கடந்தவை கசப்பான நிகழ்வுகள் என்றால் அதை மீண்டும் ருசிக்க நினைக்காதே. விட்டு கொடுங்கள் அல்லது விட்டுவிடுங்கள். நிம்மதி நிலைக்கும். உன்னை விட்டு விலக நினைப்பவர்களுக்கு பாரமாய் இருப்பதை விட அவர்களை பாராமல் இருந்து பார். உன் மதிப்பு அவர்களுக்கு தெரிய வரும். ஒரு அளவுக்கு மேல் யாரிடமும் இறங்கி போகாதே. பிறகு உன் மதிப்பு என்னவென்று உனக்கே தெரியாமல் போய்விடும். நம் சுயமதிப்பை இழந்துதான் அன்பையும் பாசத்தையும் பெற முடியும் என்றால் அதற்கு தனித்து வாழ்வதே மேல். உங்கள் உணர்வுகள் மதிக்கப்படாத இடங்களில் ஒதுங்கி நிற்பதே சுயமரியாதையை காப்பாற்றிக் கொள்ள கிடைக்கும் கடைசி சந்தர்ப்பம். எனவே சுயமரியாதையை இழந்துதான் வாழ்க்கையை வாழ வேண்டும் என்றால் அந்த இலவு வாழ்க்கை தேவையே இல்லை என்று முடிவெடுங்கள். வெறுத்தவர்களை தேடி போகாதீர்கள். விலக்கி வைத்தவர்களை பின்தொடராதீர்கள். அவமதித்தவர்களை ஞாபகம் வைக்காதீர்கள். ஏமாற்றியவர்களை பழி வாங்காதீர்கள். நாடகம் ஆடியவர்களை நோகடிக்காதீர்கள். ஒதுக்கி வைத்தவர்களை சேர நினைக்காதீர்கள். காலம் அவர்களுக்கு பாடம் கற்பிக்கும். எதற்காகவும் கூட இருப்பவர்களை அளவைக்காதீர்கள். உங்களை கோபப்படுத்தும் போது மௌனமாக இருங்கள். உங்களை பெருமைப்படுத்தும் போது துள்ளி எழாதீர்கள். உங்களை சிலர் விலக்கி வைக்கும் போது சற்று விலகியே இருங்கள். சிலர் உங்களை உதாசீனம் படுத்தும் போது உடைந்து விடாமல் இருங்கள். உங்களை சிலர் அவமானப்படுத்தும் போது தவறியும் அழுது விடாதீர்கள். நீங்கள் தோல்வி அடையும் போது துணிந்து எழுந்து நில்லுங்கள். உங்களை சிலர் காயப்படுத்தும் போது கண்டும் காணாமல் இருங்கள். எதற்காகவும் வாழ்க்கையை வெறுக்காதீர்கள். சலிப்படைந்து விடாதீர்கள். மனதில் இடம் பிடிக்கும் வரைதான் வார்த்தைகளில் தேனை கூட்டுவார்கள். ஆசைகளும் தேவைகளும் தீர்த்து போகும் நிலை வந்தால் உங்கள் புன்னகை கூட அவர்களுக்கு விஷமாக மாறிவிடும். அவதானமாக இருங்கள். வாழ்க்கை குறுகியது. யாருக்காகவும் உங்கள் சந்தோஷத்தை தொலைத்து விடாதீர்கள். யாரும் உங்களை திரும்பி பார்க்காவிட்டாலும் பரவாயில்லை. திருப்தியோடு வாழ்ந்துவிட்டு செல்லுங்கள். யார் மீதும் அளவு கடந்த அன்பு வைக்காதீர்கள். அவர்களின் சிறு மாற்றங்கள் கூட நம்மை அதிகம் காயப்படுத்தும். சிலர் நமக்கு மன வலியை தருவார்கள். சிலர் நமக்கு மன வலிமையை தருவார்கள். மன வலியை கடந்து செல்வோம். நலம் விசாரிக்கவே யோசிக்கும் நன்றி கெட்ட உறவுகள் நம்மை பற்றி புரளி பேசும்போது யோசிப்பதே இல்லை. வாழ்க்கையில் விட்டு போன பொய்யான உறவுகள் மீண்டும் தொடரும் நிலை வந்தால் வேண்டாம் என்று முடிவெடுங்கள். ஏனென்றால் வார்த்தைகளில் தான் மாற்றம் இருக்குமே தவிர மனதில் அதே அழுக்குதான் இருக்கும். ஏனென்றால் அப்படியானவர்களோடு சேர்ந்து வாழும்போது மனதில் முன்பிருந்த அதே அழுக்கு மீண்டும் மீண்டும் வெளிவரத்தான் செய்யும். தேவையற்ற உறவுகளிடம் நீ காட்டும் அன்பையும் உபசரிப்பையும் உன் அன்பிற்காக இயங்கும் உறவுகளிடத்தில் காட்டிப்பார். உன் வாழ்வில் அன்பின் உருவத்தினை உணர்வாய். சிலருக்காக சிலரை பிடிப்பது போல் நடிப்பதும் சிலருக்காக சிலரை பிடிக்காதது போல் நடிப்பதும் தான் இன்றைய உறவுகள். அன்பானவர்களுக்காக இறங்கி போவதும் தவறு இல்லை. நம் அன்பு புரியாதவர்களிடம் விலகி போவதும் தவறு இல்லை. தனியாக இருக்கின்றேன் என்று கவலைப்படாதே. போலி உறவுகள் யாரும் கூட இல்லை என்று சந்தோஷப்படு. உறவுகள் தூக்கி எறிந்தால் வருந்தாதே. வாழ்ந்து காட்டு. அவர்கள் உன்னை தேடி வரும் அளவிற்கு. விட்டுக்கொடு. உன்னை மதிக்கவில்லை என்றால் விலகிவிடு. உறவுகள் முக்கியம்தான். அதைவிட தன்மானம் முதன்மையானது. 2 நாள் பழகினாலே நம் மனதை புரிந்து கொள்கிறவர்களும் இருக்கிறார்கள். வருஷ கணக்கில் பழகினாலும் நம்மை புரிந்து கொள்ளாத உறவுகளும் இருக்கிறார்கள். எவ்வளவு அன்போடு அணைத்தாலும் கத்திக்கு வெட்டுதான் தெரியும். அதுபோலத்தான் சில உறவுகளும் எவ்வளவு அன்பாக நாம் இருந்தாலும் காயப்படுத்தி விடுவார்கள். எதையும் பொறுத்து கொள்ளும் போது நல்லவராக தெரியும் நாம் தான் எதிர்த்து கேள்வி கேட்கும் போது கெட்டவர்கள் ஆகிவிடுகின்றோம். சிலருக்கு விளக்கம் கொடுப்பதை விட அவர்களிடமிருந்து விலகி இருப்பதே மேல். இனிமேலாவது அவதானமாக நடந்து கொள்ளுங்கள். இந்த உலகத்தில் உண்மையான அன்பிற்கும் பாசத்திற்கும் கிடைக்கும் ஒரே பரிசு ஏமாற்றம். எல்லா நேரத்திலும் நமக்கு பிடித்தவர்கள் ஒரே மாதிரி இருக்க மாட்டார்கள். நமக்கு தான் எவ்வளவு பட்டாலும் புரிய மாட்டேங்கிறது. இந்த உலகத்தில் பல பேரின் தோல்விக்கு அவர்களின் நம்பிக்கை உரியவர்களால் முதுகில் குத்தப்பட்டதே காரணமாக இருக்கும். கூட்டத்தில் ஒரு எதிரி இருந்தால் நீ வளர்கிறாய் என்று அர்த்தம்.
கூட்டமே எதிரியாக இருந்தால் நீ வளர்ந்து விட்டாய் என்று அர்த்தம். சிரித்துக்கொண்டே உன்னோடு இருந்து உன்னை சீரழிக்கும் துரோகியை விட முறைத்துக்கொண்டே உன் முன்னிருக்கும் எதிரி மேலானவன். நீ யாருக்கு உதவுகின்றாயோ அவனே உன் முதல் எதிரி. நீ யாரை நம்புகிறாயோ அவனே உன் முதல் துரோகி என்பதை புரிந்து கொள். 10 நண்பன் கற்றுத் தருவதை ஒரு எதிரி கற்றுத் தருவான். 10 எதிரி கற்றுத் தருவதை ஒரு நம்பிக்கை துரோகி கற்றுத் தருவான். உன் பலத்தோடு மோதுகிறவன் என்றால் அவன் உன் எதிரி. உன் பலவீனத்துடன் மோதுகிறான் என்றால் அவன்தான் உன் துரோகி. இந்த நொடியில் நீ எடுக்கும் முடிவே உன் வாழ்க்கையின் அடுத்த நொடியினை தீர்மானிக்கும். தெளிந்த மனதோடு முடிவெடு. உன்னை ஒருவர் ஏமாற்றினால் நன்றி சொல்லிவிட்டு விலகிவிடு. வாழ்வில் உயர்ந்துவிட்டு அவரின் முன்பு தோன்று. அதுவே சிறந்த செருப்படியாக இருக்கும். இந்த உலகில் எதிரிகள் குறைவு, துரோகிகள் அதிகம். பிடித்தவர்கள் குறைவு, நடிப்பவர் அதிகம். பாசமோ நட்போ குறைவு, ஆனால் வேஷமோ அதிகம். நண்பன் நேருக்கு நேர் சொல்வான், எதிரி 4 பேர் முன் விமர்சிப்பான். துரோகி இல்லாத நேரம் பார்த்தே நம்மை பற்றி பேசுவான். உங்களுக்கான நாளைய துரோகி வேறு யாரும் இல்லை என்று உங்களோடு இருப்பவர்கள்தான். எல்லா தவறுகளுக்கும் மன்னிப்பு உண்டு. ஆனால் என்ன செய்தாலும் மன்னிப்பு கொடுக்க கூடாத ஒரே தவறுதான் துரோகம். யார் நம்மை எந்த இடத்தில் நிறுத்தி வைக்கின்றார்களோ அதே இடத்தில் அவர்களையும் நிறுத்தி வைப்பதுதான் நமக்கு நாமே தரும் மரியாதையாகும். ஏமாற்றியவர்களுக்கு நன்றி சொல்லுங்கள். அவர்கள் உங்களுக்கு ஏமாற்றத்தை சொல்லித் தரவில்லை. இனிமேல் ஏமாறாமல் இருக்க அனுபவத்தை கற்றுத் தந்திருக்கிறார்கள். தேவை முடிந்ததும் நண்பன் துரோகியாகின்றான். தேவை தொடங்கும் போது துரோகி நண்பன் ஆக்கின்றான். இதுதான் உலகம். எனவே எவர் தேவைக்கும் நீ பலியாகாதே. எதிரில் நிற்பவனை எல்லாம் எதிரியும் இல்லை, தோளில் கை போட்டவன் எல்லாம் தோழனும் இல்லை. இதை உணர்ந்தவனுக்கு கவலை இல்லை துரோகங்களை எண்ணி. எனவே துரோகத்தால் பாதிக்கப்பட்ட நாம் இனிமேலாவது எந்த துரோகியையும் துரோகத்தையும் எண்ணி கலங்கி நிற்காமல் கொஞ்சமாவது நமது வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ ஆரம்பிப்போம். பிறகு செலவழிக்கலாம் என்று பணத்தை உங்களால் சேமிக்க முடியும். பின்னாளில் வாழ்ந்து கொள்ளலாம் என்று ஒரு நாளை கூட உங்களால் சேமிக்க முடியாது. முடிந்தவரை போராடுங்கள். வாழ்க்கை ஏதாவது ஒன்றை இழக்கச் செய்யும். ஆனால் நீங்களே நினைத்து பார்க்காத அளவிற்கு ஏதாவது ஒன்றை உங்களுக்கு நிச்சயம் கொடுக்கும். ஆர்வமாய் கேட்கப்பட்ட வார்த்தைகள் அலட்சியமாக தவிக்க முற்பட்டால் புரிந்து கொள்ளுங்கள், அது உங்களுக்கான இடம் அல்ல. வாழ்க்கையில் எதுவுமே நிரந்தரமல்ல என்பதை புரிந்து கொண்டாலே பிறர் வாழ்வை கண்டு பொறாமை கொள்ள மாட்டீர்கள். எதை பற்றியும் கவலைப்படாதீர்கள். நீங்கள் நினைப்பதுதான் நடக்கும். நம்பிக்கையுடன் செயல்படுங்கள். கையில் பணம் இல்லை என்றால் புத்தி சொல்லக்கூட உங்களுக்கு உரிமை இல்லாமல் போய்விடும். வாழ்க்கைக்கு பணம் முக்கியம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். தன் உயிரை காப்பாற்றிக் கொள்ள ஓடும் மானுக்கு தெரியாது எத்தனை ஜீவராசிகள் தன் காலில் மிதிப்பட்டு சாகிறதென்று. ஒரு சிலவற்றில் விளைவுகளை பற்றி யோசித்தால் உங்களால் வாழ முடியாது. மரத்தை பார்த்து கற்றுக்கொள்ளுங்கள். தன்னை விட்டு பிரியும் இலைகளை அவைகள் கண்டு கொள்வது இல்லை. ஒருவர் இப்படிதான் என்று முடிவான பிறகு அவரை மாற்ற முயற்சிக்காதீர்கள். நீங்கள்தான் உங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும். உங்கள் மனதிற்கு எது சரியென்று தோன்றுகிறதோ அதை தைரியமாக செய்யுங்கள். எதை செய்தால் உங்கள் தூக்கம் தொலைகிறதோ அதை மீண்டும் செய்யாதிருங்கள். சில மனிதர்கள் கற்றுத்தரும் பாடங்கள் புத்தகத்திலும் இருப்பது இல்லை. ஒரு காலத்தில் நேர்மை தவறாமல் வாழ்ந்தவர்களை கண்டோம். ஆனால் இப்பொழுது நேரத்திற்கு ஏற்றாற்போல் வாழ்பவர்களையே அதிகமாக காண்கிறோம். நாம் இல்லாத இடத்தில் நம்மை பற்றி என்ன பேசி இருப்பார்கள் என்பது மட்டும் தெரிந்துவிட்டால் இவ்வுலகில் எந்த உறவும் நிலைக்காது. நம்மை சுற்றி இருப்பவர்களில் பல பேர் பச்சுந்திதான். தங்கள் தேவைக்காக நம் காலையும் பிடிப்பார்கள். தேவை முடிந்த பின் நம் கழுத்தையும் நெரிப்பார்கள். எதிர்பார்ப்பு ஏமாற்றம் தரும், அது உண்மை. அதற்காக எதிர்பார்ப்பு இல்லாமல் வாழ முடியாது. ஆனால் யாரிடம் எதிர்பார்க்க வேண்டும் என்று தெரிந்து கொள்ளுங்கள். எதிர்பார்த்தவர்களை வாழ்வில் இலகுவாக அடைந்துவிட முடியாது. நாம் ஆசை வைக்கும் எந்த ஒன்றும் சிரமப்படாமலேயே நம் கைக்கு வந்து சேருமாக இருந்தால் நிச்சயமாக அதன் பெருமதியை நாம் ஒருபோதும் உணர மாட்டோம். அது அன்பாக இருக்கலாம், வேறு எதுவாகவும் இருக்கலாம். உண்மை. அன்பு அலட்சியம் செய்வோம், அவமதிப்போம், அவமானப்படுத்துவோம். ஏன் தேவை ஏற்பட்டால்
சொற்களால் காயப்படுத்தவும் செய்வோம். ஆனால் அந்த நொடி காயப்பட்ட இதயத்தின் நிலையை காயப்படுத்திய இதயம் உணர்ந்து கொள்ள தவறிவிடுகிறது. எதிர்பார்ப்பை விட எதிர்கொள்வதை கற்றுக்கொள்ளுங்கள். இங்கு எதிர்பார்க்கும் வாழ்க்கை கிடைப்பது இல்லை, எதிர்கொள்ளும் வாழ்க்கையே கிடைக்கின்றது. மரணம் வரையில் நினைவில் வைக்க வேண்டியவை மாறும் குணம் உடையவர்கள் மனிதர்கள். நேர்மையாக இங்கு வாழ்ந்தால் அஞ்சுபவன் என்றுதான் இந்த முட்டாள் உலகம் சொல்லும். உண்மையாக இருந்தால் ஏமாற்றத்தான் இந்த உலகம் பார்க்கும். யாரையும் அதிகமாக நம்பாதீர்கள். ஏமாறும் போது வலி தாங்க முடியாமல் போய்விடும். யாரை அதிகம் நம்பினார்களோ அவர்களே ஏமாற்றப்படுவீர்கள். யார் ஆயுள் முழுவதும் அருகில் இருப்பேன் என சத்தியம் செய்தார்களோ அவர்கள்தான் அவரை நடுவில் விட்டு செல்வார்கள். மன நிம்மதி யாரால் கிடைக்கும் என நம்பியிருந்தீர்களோ அவர்களால் தான் மனது துகள் துகளாக்கப்படும். நமக்கு துரோகம் செய்தவர்களை மட்டும் ஒருபோதும் மன்னிக்கவும் கூடாது, மதிக்கவும் கூடாது. இனி இவனால் மீளவே முடியாது என்றும் எண்ணும் அளவு தோற்றுப்பார். சுற்றி இருந்தவர்களில் தேர்ந்த நடிகர்கள் யார் என்பதை அறியலாம். பொருத்தமான பொய் பேசக்கூடியவர்கள் தான் இவ்வுலகில் பரம யோகியன் மாதிரி வலம் வருகிறார்கள். சிரிப்பவனை எல்லாம் நம்பிவிடாதே. அவனவன் சிரிப்புக்கு பின்னால் 1000 உள்நோக்கங்கள் இருக்கலாம். வாழ்க்கையில் பெரும்பாலும் யாரும் யாரையும் புரிந்து கொள்வது இல்லை. நாம் புரிந்து கொண்டதாக நினைத்து கொண்டிருக்கிறோம், அவர்கள் புரிந்து கொண்டதாக நடித்து கொண்டிருக்கிறார்கள். உணர்வுகள் மதிக்கப்படவில்லை என்றால் மனசு தன்னைத்தானே தனிமைப்படுத்திக் கொள்கிறதை தவிர அவர்களின் மீதான நேசம் கொஞ்சமும் குறைவது இல்லை. ஓர் உறவு தனக்கு முக்கியம் என அவர்கள் நினைத்திருந்தால் அவ்வுறவின் உணர்வுகளுக்கு மதிப்பளிக்க தவறிருக்க மாட்டார்கள் தானே. வலுக்கட்டாயமாக உறவுகளை நம் வாழ்க்கையில் தக்க வைத்துக் கொள்ள அவர்களின் போலியான அன்பை பெறுவதை காட்டிலும் தனிமை எவ்வளவோ மேல். நிம்மதியாக வாழ ஆசைப்பட்டால் முதலில் அனைத்தையும் இழக்க தயாராக இருங்கள். தொல்லை செய்யாமல் என்றும் தொடர்பில் இருங்கள். யாரும் உங்களை தொலைக்க முயற்சிக்க மாட்டார்கள். அதீத அன்பு ஒருவரால் வெறுக்கப்படும் தருணத்தில் மீண்டும் நம்மிடம் தேடி வந்தாலும் அதே நிலையில் தொடரும் என்பது ஐயமே. எதையும் எப்பொழுதும் எதற்காகவும் யாரிடமும் எதிர்பார்க்காதீர்கள். மற்றவர்களிடம் எதிர்பார்த்து ஏமாறுவதை காட்டிலும் நாமே முயன்று தோற்று போகலாம். வேதனை கொஞ்சம் குறைவாகவே இருக்கும். வாழ்க்கை உன்னை அலைவைப்பதற்கு 100 காரணங்கள் கொடுத்தால் சிரிப்பதற்கு உன்னிடம் 1000 காரணங்கள் இருக்கும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். மனசில் இடம் பிடிக்கும் வரைதான் வார்த்தைகளில் தேனை கொட்டுவார்கள். ஆசைகளும் தேவைகளும் தீர்ந்து விட்டால் அவர்கள் புன்னகை கூட விஷம்தான். தவறாக புரிந்து கொள்பவர்களிடம் உங்களை பற்றி புரிய வைக்க போராடி கொண்டிருக்காதீர்கள். உலகில் விமர்சிக்கப்படாத மனிதர்கள் எவருமே இல்லை. அன்புக்காக முதலில் இறங்கி போவதாலோ என்னமோ அவர்கள் வரிசையில் உங்கள் அன்பு எப்பொழுதும் கடைசி இடத்தில்தான் நிற்கும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். தேடிச் சென்று அன்பை நிரூபிக்க நினைக்காதே. ஆசையாய் போனால் அவமானம்தான் மிஞ்சும். பேசுவதை கேட்கவே நேரமில்லை என்ற பெண் அங்கு கெஞ்சினாலும் கொஞ்சினாலும் எந்த பயனும் இல்லை. தேடி தேடி அழுத்து போய் தனித்து நிற்கும் போதுதான் தெரியும் எங்கே உங்களை தேடக்கூட ஒருவரும் இல்லை என்று. நீ யாருக்காக உருகி உருகி வாழ்கின்றாயோ அவர்கள் உன்னை வேறு யாரோ ஒருவருக்காக உதாசீனம் செய்வார்கள். எந்த உறவும் கடைசி வரை நிலைக்காது என்ற புரிதல் வந்த பிறகுதான் ஒருவருக்கு வாழ்க்கையின் புரிதல் கிடைக்கும். பிடித்ததை வைத்துக் கொள்ளுங்கள், ஆனால் எதையும் பிடித்து வைத்துக் கொள்ளாதீர்கள். தாங்க மாட்டீர்கள். அன்பிற்கு அதிகம் ஆசைப்படாதே. ஆரம்பத்தில் மனதை அள்ளுவார்கள், பின்பு மனதை கொள்ளுவார்கள். அளவில்லாமல் சிரிக்க வைத்தவர்கள் தான் ஒரு நாள் அளவும் வைப்பார்கள். எதிர்பார்த்திருங்கள். அக்கம் பக்கம் சொந்த பந்தம் என்ன நினைப்பார்கள் என்று எப்பவும் எதுவுமே நினைக்காதீர்கள். உண்மையான விஷயம் என்னவென்றால் நாம் நல்லாவே வாழ்ந்திடக்கூடாது என்று நினைக்கிறவர்கள் அவர்களத்தான் இருப்பார்கள். கற்கண்டும் கண்ணாடி துண்டும் பார்க்க ஒரே போல்தான் இருக்கும். உண்ட பிறகுதான் தெரியும் எது இனிக்கும் எது கிழிக்கும் என்று. அது போலதான் சில உறவுகளும். வழியில் பெரிய வழி இது தெரியுமா? நம் கூடவே இருந்து சிரித்து பேசிய பெண் நம் முதுகில் குத்தியது மட்டும் இல்லாமல் ஒன்றும் செய்யாதது போல் நடித்து கொண்டு இருக்கும் போலி உறவின் நெருக்கமே. போலியானவர்கள் உங்களை பற்றி உங்களுக்கு முன்னால் நல்லதும் உங்களுக்கு பின்னால் கெட்டதும் பேசுவார்கள். யாரையும் காயப்படுத்தவே குறைத்து நடத்தவோ செய்யாதீர்கள். என்று நீங்கள் வளமிக்கவராக இருக்கலாம், ஆனால் நினைவில் கொள்ளுங்கள், காலம் உங்களை
விடவும் பலம் வாய்ந்தவை. அவரவர் வேலையில் கவனம் செலுத்தினால் புது புது சாதனைகள் புரியலாம். அடுத்தவர் வேலையில் கவனம் செலுத்தினால் புது புது வேதனைகளை அடையலாம். உங்களுக்கு எது தேவை என்பதை நீங்கள் தான் முடிவு செய்ய வேண்டும். கண்ணாடி முகத்தில் அழுக்கை காட்டினால் கண்ணாடியை உடைக்க மாட்டோம், மாறாக முகத்தை சுத்தம் செய்வோம். அதே போல நம் குறைகளை சுட்டிக்காட்டும் மனிதர்களிடம் கோபப்படக்கூடாது, மாறாக நம் குறைகளை நாம் சரி செய்து கொள்ள வேண்டும். கழுத்தை நெரிக்கும் துன்பம் வந்தாலும் யாரையும் ஆறுதலுக்கு தேடாதீர்கள். பிறகு அதுவே ஒரு நாள் உங்கள் கழுத்தை அறுக்கும் கத்தியாக மாறிவிடும். சங்கடம் என்று வருபவர்களிடம் தத்துவமோ அறிவுரையோ சொல்லாமல் தீர்வை மட்டும் சொல்லுங்கள். உறவு பலப்படும். எதிரி எப்போது குத்துவான் என்று தெரியும், துரோகி குத்திய பின்னர் தான் தெரியும். ஆனால் உறவுகள் குத்துவதும் தெரியாது, குத்திய தடமும் தெரியாது. வழிகள் மட்டும் வாழ்க்கை முழுவதும் தொடர்ந்து கொண்டே இருக்கும். அடுத்தவர் சந்தோஷத்திற்காக தன்னை வதைத்துக் கொள்வது மெழுகுவத்தியின் சேவை. தன் சந்தோஷத்திற்காக அடுத்தவரை சிதைப்பது சில மனிதர்களின் தேவை. உண்மையான அன்பு கொண்டவர்களுக்காக எதையும் தியாகம் செய்யலாம். ஆனால் இதற்காகவும் உண்மையான அன்பு கொண்டவர்களை தியாகம் செய்து விடாதீர்கள். நம்மை பற்றி அடுத்தவர்களின் கற்பனைகளுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நம்மை பற்றி நமக்கு தெரியாததா மற்றவர்களுக்கு தெரிந்துவிடப் போகிறது. அன்புதான் இந்த உலகில் எல்லா நோய்களுக்கும் மருந்து. அந்த அன்பே பொய்யாகி போனால் உலகில் எதுவும் இல்லை. அன்புதான் இந்த உலகின் எல்லா நோய்களுக்கும் மருந்து. அந்த அன்பே பொய்யாகி போனால் உலகில் எதுவும் இல்லை. நம்பிக்கைதான் வாழ்க்கை என்கிறார்கள். நம்ப வைத்து கழுத்தறுக்கும் இந்த காலத்தில் யாரை நம்புவது என்றுதான் தெரியவில்லை. பொய்க்கு வேகம் அதிகம், ஆயுள் குறைவு. உண்மைக்கு வேகம் குறைவுதான், ஆனால் அது எப்போதும் மறைவதே இல்லை. தேவை முடிந்த பின் நண்பன் துரோகியாகின்றான். தேவை துவங்கும் போதே துரோகி கூட நண்பன் ஆகின்றான். இதுதான் உலகம். எவர் தேவைக்கும் நீ பொருளாக மாறிவிடாதே. அவமானமும் அனுபவம் தான் வாழ்க்கையின் மிகச்சிறந்த ஆசான். அவை கற்றுக் கொடுக்கும் போதனையை எந்த புத்தகமும் கற்றுக் கொடுப்பது இல்லை. பாம்பின் விஷத்தை விடவும் சில மனிதர்களின் வாயிலிருந்து வரும் வார்த்தைகளில் விஷம் அதிகம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். வாடிய மலர்களை வண்டுகள் மொய்ப்பது இல்லை. வசதியில்லாத மனிதர்களை சொந்தங்கள் தேடுவதே இல்லை. அம்மாவின் சமையலில் குறை இருப்பினும் அதை காட்டிக் கொள்ளாதே. ஏனெனில் சிலருக்கு அம்மாவே இல்லை, பலருக்கு உணவே இல்லை. அன்பின் அருமையை உணர்ந்தவர்கள் அன்பை ஒருபோதும் அலட்சியம் செய்வது இல்லை. மரணத்தை விட கூடியது போலியான அன்பிற்கு இத்தனை நாட்களாக அடிமையாக இருந்தோம் என அறியும் தருணமே. நடிக்க தெரியாத அன்பில் அதிகம் இருப்பது கோபமும் சண்டையும் மட்டுமே. எவ்வளவுதான் உறவுகளுக்காக நாம் அனுசரித்து வாழ்ந்திருந்தாலும் சில தருணங்களில் நாம் நமக்காக வாழ்ந்திருக்கலாம் என்ற விருத்தியை நம் உறவுகளே நமக்கு தந்துவிட்டு போகிறது. எப்பொழுது நம் பேச்சுக்கு ஒருவரிடத்தில் மதிப்பு இல்லை என்று தெரிகிறதோ அப்போதே அந்த இடத்தை விட்டு விலகிவிடுங்கள். அவர்கள் நம்மை தேடும் அளவிற்கு நீ புரிந்து கொள்ளும் உறவை விட உன்னை புரிந்து கொள்ளும் உறவை நேசித்தால் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். எல்லாருடைய வாழ்விலும் காயங்கள் இருக்கத்தான் செய்யும். அந்த காயங்களுடன் சிரிப்பது அவ்வளவு எளிதல்ல. காயங்களுடன் சிரிக்க ஒரு சிலரால் மட்டும்தான் முடிகிறது. அப்படி சிரிக்க பழகி கொண்டால் எந்த காயமும் அவ்வளவு பெரியதாக தோன்றாது. ஒரு முறை அழுதுவிடு, சோகம் குறையும். ஒரு முறை கத்திவிடு, கோபம் குறையும். ஒரு முறை சிரித்துவிடு, பாரம் குறையும். ஒரு முறை விலகிவிடு, அப்போதுதான் ஒருவரின் நேசம் புரியும். காரணத்திற்காக யாரிடமும் பழகாதவரை யாரையும் காரணம் இன்றி பகைத்து கொள்ளும் தேவை வருவதே இல்லை. எவரையும் திருத்த நினைக்காதீர்கள், நீங்கள் தான் தோற்று விடுவீர்கள். காலம் அவர்களை திருத்திவிடும், இல்லையே காலம் அவர்களுக்கு உணர்த்திவிடும். அதுவரை அமைதியாக இருங்கள். தெரிந்து மிதித்தாலும் தெரியாமல் மிதித்தாலும் மிதிக்கப்பட்ட எறும்பிற்கு இரண்டுமே ஒன்றுதான். அதுபோலதான் நீ ஒருவருக்கு தெரிந்து செய்தாலும் தெரியாமல் செய்தாலும் துரோகத்தின் காயங்கள் என்றும் மாறாத வடுவாகத்தான் இருக்கும். பிறப்பில் தொடங்கி இறுதி மூச்சு வரை நிறுத்துவதற்கு முன்பே இடையில் பல முறை இருந்துதான் போகின்றான் மனிதன். ஒன்று பல மனிதர்களால், சில மாற்றங்களால், பல ஏமாற்றங்களால். அன்பு என்பது மனிதனின் மிகப்பெரிய பலவீனம். ஏமாற்றப்படும் அன்பு மனிதனை மிருகமாக்கிறது. ஏமாற்றம் இல்லாத அன்பு மிருகத்தை கூட மனிதனாக்குகிறது. இது கொள்வார்கள் என்று நினைத்து விட்டு கொடுக்கின்றோம். மாறுவிடுவார்கள் என்று நினைத்து
நேரம் கொடுக்கின்றோம். அறியாமல் இருக்கிறார்கள் என்று நினைத்து மன்னிப்பு வழங்குகின்றோம். ஆனால் ஏனோ அவர்கள் அப்படியே தான் இருக்கிறார்கள். நாம் தான் வழிகளை சுமந்தபடி வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இங்கு சிலருக்கு அறிவுரை கூற உண்மையான அக்கறை கொண்டவர்கள் யாரும் இல்லை. வழிநடத்த உண்மையான உறவு என்று எவரும் இல்லை. ஆனால் தடுமாறி தோல்வியுற்று கீழே விழுந்தால் மட்டும் அதை பார்த்து சிரிக்கவும் சந்தோஷப்படவும் பல பேர் இருக்கிறார்கள் என்பதே கசப்பான உண்மை. ஒருபோதும் எவரிடமும் உங்களை பற்றி விளக்கம் சொல்லிக் கொண்டு இருக்காதீர்கள். ஏனென்றால் உங்களை உண்மையாக நேசிக்கும் ஒருவருக்கு அது தேவைப்படுவதே இல்லை. உங்களை வெறுக்கும் ஒருவர் அதை ஒருபோதும் நம்ப போவதும் இல்லை. நேரங்கள் எல்லாம் எதிர்காலத்தை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்க நினைவுகள் மட்டும் கடந்த காலத்தையே சுற்றி கொண்டிருக்கிறது. காயங்களை தந்துவிட்டு போன சில மனிதர்களை நினைத்து சில மனிதர்களுக்காக நல்லது செய்து கெட்டவன் என்று பெயர் வாங்குவதை விட கெட்டவன் என்று முகமூடிக்குள் நல்லவனாகவே இருந்துவிட்டு போகலாம். இழப்புகளை எண்ணி வரிந்து கொண்டு இருக்காதே. தேவையற்ற பகுதிகளை இழக்கின்ற போதுதான் கல் கூட அனைவருக்கும் ரசித்து மகிழும் சிற்பமாக மாறுகிறது. மனிதனுக்கு மறதி கூட கொஞ்சம் தேவைதான். கசப்பான நினைவுகளையும் அதை தந்த சில மனிதர்களையும் மறந்து வாழ்க்கையை கடந்து செல்ல. நடிப்பவர்கள் கோபப்படுவது இல்லை. கோபப்படுபவர்களுக்கு நடிக்க தெரிவது இல்லை. தேவைக்கு பழகும் தேவையில்லாத உறவுகளை விட எதிர்பார்ப்பு இல்லாமல் யதார்த்தமாய் பழகும் நட்புகள் உண்மையில் உயர்வானதுதான். யார் விலகி போனால் என்ன, ஒவ்வொரு கஷ்டத்திலும் உனக்கு துணையாக நான் இருப்பேன் என்று உணர வைப்பவர்களை மட்டும் உள் அன்பு கொண்டு நேசியுங்கள். யார் எதை சொன்னாலும் தேவையானதை மட்டும் அள்ளிக்கொள்ளுங்கள். தேவையற்றதை தள்ளிவிட்டு செல்லுங்கள். சூழ்நிலைகள் நமக்கு கற்றுக் கொடுத்ததை விட சூழ்நிலையே காரணம் காட்டி நமக்கு பாடம் சொல்லி தந்தவர்கள் தான் இங்கு அதிகம். உடைந்த மனதை மீண்டும் செதுக்க பல மணி நேரம் தேவைப்படும். ஆனால் ஒரு மனதை உடைக்க ஒரு வினாடி கூட அதிகமே. வாழும் வரை எவர் மனிதையும் புண்படுத்தாமல் வாழ்ந்துவிட்டு செல்வோம். உன்னிடம் வருவதை விட உனக்காக வருவதை நேசி. அது உனக்காக விதைக்கப்பட்டது என்றும் உன்னோடு நிலைத்திருக்கும். மகிழ்ச்சியான நேரங்களில் யார் வேண்டுமானாலும் நம்மை நேசிக்க முடியும். ஆனால் கடினமான நேரங்களில் மட்டுமே நம் மீது யார் உண்மையான அக்கறை காட்டுகிறார்கள் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். தனிமையில் இருக்கும்போது உங்கள் எண்ணங்களிலும், கூட்டத்தில் இருக்கும்போது உங்கள் வார்த்தைகளிலும் கவனமாக இருங்கள். எதிரிகளும் துரோகிகளும் நிறைந்த இந்த உலகத்தில் வாழ பிடிக்காமல் ஒதுங்கி செல்ல தொடங்கினால் இந்த உலகில் நமக்கு வாழ இடமே இருக்காது. எதிரிகளையும் துரோகிகளையும் சகித்து வாழ பழகிக்கொண்டால் எந்த இடமும் நமக்கு சொர்க்கம்தான். உண்மையான பாசத்திற்கு தகுதியானவர்கள் நமக்கு கிடைத்துவிட்டால் கண்களில் கண்ணிருக்கு வேலையே இருக்காது. மனதில் மகிழ்ச்சிக்கு பஞ்சமும் இருக்காது. உன்னை யாருக்கும் பிடிக்கவில்லை என்றால் நீ உண்மையாக இருக்கின்றாய் என்று அர்த்தம். ஏனென்றால் போலியாக நடிப்பவர்களையே இந்த உலகம் விரும்புகிறது. தனித்து நிற்கையில் தெரியும் உண்மையான அன்பு எது, போலியான அன்பு எது என்று. அதுவரையில் கூட்டமாக இருந்து செய்யும் எந்த தவறுகளும் பெரியதாக தெரியாது உனக்கு. முடிந்து போனதை நினைத்து வருந்தவும் வேண்டாம். வரப்போவதை நினைத்து கவலைப்படவும் வேண்டாம். நடப்பவை நடந்து கொண்டேதான் இருக்கும். 4 பேருக்கு எப்படி நல்லது செய்யலாம் என்று மட்டும் நினையுங்கள். அதை செயல்படுத்துங்கள். அனைத்தும் உங்கள் நன்மைக்காகவே நடக்கும். நம் பிரச்சனைகள் மற்றும் சிரமங்களுக்கு மற்றவர்கள் தான் காரணம் என்று நம்பும் வரை பிரச்சனைகளும் சிரமங்களும் அளிக்க முடியாது. ஒன்றை இழந்தால் மட்டுமே மற்றொன்றை பெற முடியும். உள்ளிருக்கும் மூச்சு காற்றை வெளியே விட்டால் தான் மீண்டும் சுவாசிக்கவே முடியும். பிறப்பு ஒரு வரியில், இறப்பு ஒரு வரியில். எளிதில் எழுதிவிட்டான் சில வரிகளில். நடுவில் இருக்கும் வெற்றி பக்கங்களை மட்டும் நம்மிடம் கொடுத்தது ஏனோ. இதுதான் வாழ்க்கையோ. உனக்கு அவசியமாக தேவைப்படுவது உன்னை விட்டு போனால் போகட்டும். அது உன்னிடம் திரும்பி வந்தால் அது எப்போதும் உன்னுடையது. அப்படி திரும்பி வரவில்லை என்றால் அது ஒருபோதும் உன்னுடையது அல்ல. தடுக்கி விழும்போது தூக்கிவிட யாரும் வரவில்லை என்றாலும் நிமிர்ந்து சீராக நடக்கும் போது தடுக்கிவிட யாராவது ஒருவதாவது வருவார்கள். கவனம். என் மனதை நானே தேற்றிக்கொண்டு மனிதனாக நடமாடுகிறேன். என்னை மேலும் காயப்படுத்த வேண்டாம். காயப்படுத்தினால் எதிர்விளைவை எதிர்கொள்ள தயாராக இருங்கள். ஒரு நிமிடம் கவலைக்கு இடம் கொடுத்தால் நீ ஒவ்வொரு நிமிடமும் உன் மகிழ்ச்சி இழப்பாய். உன் வாழ்வில் எதை இழந்தாலும் துணிச்சலோடு போராடு. வெற்றி நிச்சயம். கஷ்டங்களை நினைத்து கஷ்டப்பட
கஷ்டப்படுவதை விட்டுவிட்டு கஷ்டங்களை காதலித்து பார். உன் வாழ்க்கைக்கு வெளிச்சத்தை அது காட்டும். எந்த ஒரு வேலைகளிலும் நீ காலம் தாழ்த்துவது என்பது தோல்வியடைய அந்த தோல்வியிடமே தோள் கொடுப்பதற்கு சமம். எது உன்னிடம் நிலைக்கும் என்று நீ நினைக்கிறாயோ அதுதான் முதலில் உன்னை விட்டு விலகி போகும். எதுவும் யாருக்கும் இங்கே நிரந்தரமில்லை என்பதே நிதர்சன உண்மை. மகிழ்ச்சி என்பது நம்முடன் இருப்பதை தவிர அது மற்றவர்களால் கொடுக்கப்படுவது அல்ல என நினைத்தால் எவருக்கும் வழிகள் இல்லை. வாழ்க்கையில் ஒவ்வொரு பிரச்சனைகளும் மற்ற சவால்களை சந்திக்கும் பொழுது 3 வகையான தீர்வுகள் உள்ளன. 1 ஏற்றுக்கொள்வது, 2 மாற்றிக்கொள்வது, 3 விட்டுவிடுவது. ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயங்களை மாற்றிக்கொள்ளுங்கள். மாற்றவே முடியாத விஷயங்களை விட்டு தள்ளுங்கள். உனக்கு மேலே உள்ளவனை பார்த்து ஏங்காதே, தாழ்வு மனப்பான்மை வரும். உனக்கு கீழே உள்ளவனை ஏளனமாய் பார்க்காதே, தலைக்கணம் வரும். உன்னை யாரோடும் ஒப்பிடாமல் நீ யாரு, நீயாகவே இரு, தன்னம்பிக்கை பிறக்கும்.